மக்களே, நம்ம இன்றைக்கி வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்திருக்கோம். காற்று பயங்கரமாக இருக்குது. மணி வந்து ஒரு 3 மணி. செம்ம வெயில் இருந்தாலும் காற்று பயங்கரமாக இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போவோம். வெயிலும் குழப்புத்தான் இருக்குது. கொஞ்சம் சிரமம் தான். வாங்க 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 வாங்க. என்ட்ரன்ஸே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆர்ச்சை நம்ம ஊரில் ஆர்ச்சி மாதிரி இருக்கும். இது ஒன்று, அப்புறம் இந்த சைடு ஒன்று சூப்பரான ஒரு ஆர்ச். முகப்பில் இந்த ஆர்ச்சில் வந்து ஒரு பெரிய ஒரு சிலை மாதிரி ஒன்று இருக்குது. ரொம்ப பயங்கரமான சிலை, பார்க்கவே சூப்பராக இருக்கான. வேறு லெவலு. சிவ அந்த கோபுரம் வந்து பயங்கரமாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கல்வெட்டுலாம் இருக்குது. கல்வெட்டு வந்து நமக்கு படிக்க தெரியாது, இருந்தாலும் கல்வெட்டு வந்து சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு எழுத்துமே இன்னும் அழியாமல் இருக்குது. கல்வெட்டு பயங்கர சூடு. கால் வந்து சுட்டு பொசுக்குது. இதுக்காகவே ஒரு சில இடத்துல வந்து இந்த மாதிரி சாக்கு மாதிரி போட்டிருக்காங்க. ஐயோ, இன்னும் அதை விட சுடுது. ஆத்தாடி, பயங்கர சூடு பயங்கர சூடு. தஞ்சாவூர் போகணும்னு சொன்னான், சாப்பிட போகணும்னு சொல்லிட்டு வெயில போட்டு வாட்டி வதைக்கிறியப்பா. ஐயோ, பயங்கரமாக சுடுது. இதோட 1000 வாட்டி வந்து பார்த்தாச்சு இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலை. இவன் பார்க்கணுன்னு வந்தவனுக்கு தண்டனையான்னு தெரில. எலி காயுதுன்னா எலி புழுக்கையும் சேர்ந்து காய். ஆமாம், எலி காய் தான் ஒதுக்குன்னு சொல்லலாம். எலி புழுக்கு எதுக்கு சேர்ந்து காயின்னு தெரில. மக்களை, இது வந்து ஒரே கல்லில் செஞ்ச நந்தி. தஞ்சாவூரில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதை பாருங்களேன், ஒரே கல்லில் செஞ்ச நந்தி. இது ரொம்ப ஃபேமஸ் வந்து தஞ்சாவூரில், தஞ்சாவூர் பெரிய கோயிலில். பயங்கரமான வெயில். நிழலுக்காக நிறைய பேர் இங்கே வந்து தூங்கியிருக்காங்க. இந்த பக்கத்தில் உள்ள இந்த மண்டபம் தூணு கீழெல்லாம் நிறைய பேர் நிழலுக்காக தூங்கியிருக்காங்க. இந்த தூணு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே மார்பிளில் கட்டுனால சொல்கிறாங்க. நாங்கள் வெளியில் நடக்க முடியல, அப்படியே கொதிக்குது கால். ஆனால் இங்கே மக்கள் பாருங்கள் இவ்வளோ அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த கோயில் வந்து மார்பிளில் கட்டினதுன்னு சொல்லுவாங்க. மார்பிள் கற்களில் உள்ள இதெல்லாம் கட்டினு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல இதமாக இருக்குது தூங்குறதுக்கு. மதியானம் வரக்கூடியவங்க யாராவது இருந்தீங்கன்னா இங்கே வந்து நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். நல்லா இதயமாக இருக்குது இந்த இடத்துல. இவ்வளோ ஹாட் சன்லையுமே நடக்கக்கூட முடியல எங்களால் வெளில அந்த கல்லில். ஆனால் அதுக்கு பக்கத்தில் 1 அடி 2 அடி உள்ள அவ்வளோ கூலாக நல்லா மக்கள் ஓய்வு எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்குது. வர்றவங்க இங்கே வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் இந்த கோபுரத்தில் உள்ள கல் வந்து ஒரே கல்லில் செஞ்சது, அந்த மேலே உருண்டை மாதிரி இருக்குல்ல அப்படின்றாங்க. ஒரு சில பேர் இல்லை விமானம், அதாவது நிறைய பேர் வந்து பழைய கற்கள், பல கற்கள் நிறைய பேர் சேர்ந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. பல கற்கள் சேர்ந்த உருவம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எது உண்மையே தெரியலை. நானும் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். மேலே இருக்க அந்த விமானம் வந்து ஒரே கல்லில் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய இடத்துல சொல்கிறாங்க அது வந்து சேர்த்து ஜாயின் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. சிவலிங்கம் 108 சிவலிங்கம் இந்த இடத்துல இருக்குது. வரிசையாக 108 சிவலிங்கமும் இந்த இடத்துல இருக்கும். இந்த இடம் பாருங்களேன், இந்த இது ரொம்ப அருமையாக அழகாக, நடக்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகான இடமும் கூட இது. இப்போ சுடலை காலு. சிவலிங்கம் ஃபுல்லாகவே வரிசையாக வச்சுருக்காங்க. 108 வரிசையாகவே இருக்குது. ரொம்ப கோபுரத்தை பாருங்கள், எப்பா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க உண்மையிலே. இதெல்லாம் ஏன் உலக விஷயத்தில் சேர்க்கலான்னு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பீஸ் அவ்வளோ அருமையாக செதுக்கியிருக்காங்க. அது எவ்வளோ நுட்பங்களோடு செதுக்கியிருக்காங்க. அது பக்கத்தில் போய் பார்க்க தெரியும். நமக்கு ஒரு சின்ன கல்லை எடுத்து லைட்டாக உடைக்கணும்னு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுட்ப வேலைகள் பார்த்து கூர்ந்து கவனிக்கும் பொழுது அவ்வளோ அருமையாக இருக்குது. தமிழுடைய பாரம்பரியம் அப்படி பார்க்கும்பொழுது இதெல்லாம் வந்து எடுத்து சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்குது. நமக்கு தமிழர்கள் என்று சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆமாம். அப்புறம் இன்னொரு மித்து இருக்குது. காதலர் கூட நீங்கள் வந்தீங்கன்னா, லவ்வர்ஸ் கூட வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிரிஞ்சிருவிய அப்படின்னு. அதனால யாரெல்லாம் உங்கள் காதல் வந்து பிரியணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக தஞ்சை பெரிய கோயிலுக்கு வாங்க.
உங்கள் காதல் பிரிஞ்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். புட்டுக்கும் புட்டுக்க வாழ்த்துக்கள். நீங்கள் உங்கள் காதல் வந்து போர் அடிச்சிருச்சு, உங்கள் காதல் பிரியணும்னு நினச்சின்னா நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நம்ம ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பிரிஞ்சிருங்க. 100% கேரண்டி உங்களுக்கு. அருமை அருமை அருமை. இந்த வெயிலுக்கு அதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது கோபுரம். ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க வந்து உட்காந்தோம்னா. நிறையா பேர் ஓய்வு எடுக்கிறாங்க, ரெஸ்ட் எடுத்து. இதில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லென்த்துக்கு வந்து நேர்கோட்டில் ஒவ்வொரு தூணும் பிசுறு மாறாமல் எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. அதான் தமிழர்கள் வேறு லெவல். நம்ம இப்போ இருக்கக்கூடிய இன்ஜினியர்கள் ஒரு பில்லர் சைடில் போனாலும் பூச்சை பூசி பில்லரை நேராக்கிற காலத்தில் ஒரு கல்லை நேர் தூணை வச்சு அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க. நீங்கள் வேணால் அப்படியே சைடில் அந்த தூணை பாருங்கள், எவ்வளோ நேராக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ பர்ஃபெக்டான லைன் பாருங்க. அந்த ஒரு பிசுறு கூட கேப் விடாமல். ஆனால் இப்போ கட்ட ஒரு இன்ஜினியர்ஸ்லாம் ஒரு பில்லர் உள்ளே போனால் பூச்சி பூசி பில்லரை வெளில கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் ஒரு கல்லையும் நேராக வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு நம்முடைய தமிழர் பாரம்பரியம் எந்த அளவுக்கு கட்டடக்கலைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்க முடியுது. அந்த மேலே நந்தி அங்கே பாருங்க, நந்தி குட்டி குட்டி குட்டியாக காம்பவுண்டில் அந்த இதில். ஆமாம், சூப்பராக இருக்குது. காம்பவுண்டை சுற்றி நந்தியாக வச்சுருக்காங்க. இதில் செதுக்கப்பட்ட சிலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ நுட்பமாக, அதில் இருக்கக்கூடிய அந்த அணிகலன்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. அதை ரசிக்க தெரிஞ்சவர்கள் ரசிப்பாங்க. ஒரு வந்து இது வந்து சிமெண்ட்டில் செதுக்கினது கிடையாது, எல்லாமே வந்து கற்களில், பாறை கற்களில் செதுக்கியிருக்காங்க. எவ்வளோ நுட்பமாக அந்த சின்ன சின்ன அந்த சுவாமிகளுக்கு இருக்கக்கூடிய நகைகள்லாம் அணிகலன்கள்லாம் அவ்வளோ அருமையாக பேசுகிறாங்க. பாருங்களேன், மயில் தோகை மற்ற கொண்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் வரைஞ்ச ஓவியம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் ஒருத்தர் சொன்னாப்புல, இப்போ கலைஞர் பிரிவில் 100ஆண்டு விழா நடந்துச்சுல, அப்போ வந்து இந்த ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க. அதேமாதிரி உள்ள இந்த இடத்துல 1000 லிங்கம் ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்குது. 1000 லிங்கமா இருக்கலாம், ஆனால் எண்ணிக்கை தெரியலை. ஆனால் ஒரே இடத்துல இந்த மாதிரி பதிவு இங்கே இருக்குது. ஆமாம், அதிக லிங்கங்கள் இங்கே இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, அதுக்கெல்லாம் இங்கே அலோவ் பண்ணுறாங்க, ஒன்றும் சொல்லலை. ஆனால் இந்த கவர்மெண்ட்டு இப்போ ரூல் படி இப்போ ரீசெண்டாக குத்து சாங்கெலாம் ஆடி மாட்டிக்கிட்டாங்களா, அது மாதிரி மாட்டிக்கிறாதையே. வாங்க வந்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நினைவுச்சின்னங்களோட உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கங்க, தேவையில்லாத வேலைகள் பார்க்காதீங்க. இந்த இடத்துல வந்து அதிகமாக ஏறுனா வந்து அந்த வாட்ச்மேன் வந்து காட்டுறாரு, ஏறாதீ அங்கெல்லாம் போகாதீங்க வாப்பில். நிறைய மக்கள் வராங்க, விசிட் பண்ணுறாங்க அடிக்கடி. கோபுரத்தோட நிழல் கீழே படான்னு சொன்னால் நம்ம அந்த நிழலில் தான் நிற்கிறோம். குட்டீஸ்லாம் ஒரே ஆட்டம் பாட்டம், நல்லா சுற்றி பார்க்குறாங்க மக்கள். எங்களுடைய தஞ்சை பெரிய கோவில் பயணம் நிறைவடைந்தது. நினைவு சின்னங்களோடு எங்கள் நினைவலைகளை பதிவு செய்து கொண்டோம். ஆளை கூட்டிகிட்டு வர முடியல, வேறு வழி இல்லை. ஆம்பளை நாங்கள் 2 பேரும் இருக்கோம். இருந்தாலும் சூடு தாங்க முடியாத காரணத்தினால் சீக்கிரமாக கோயிலை விட்டு வெளியேறுகிறோம். ஒரு வழியாக சுற்றி பார்த்தாச்சு. தஞ்சை பெரிய கோயில் வந்து பயங்கரமாக இருக்குது. ஆனால் வெயிலில் வந்துடாதே, சூடு தாங்க முடியலை. ஆனால் நல்லாயிருக்கு, கோயில் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு டைமாச்சும் விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு ஒர்த்தான பிளேஸு. குடும்பத்தோடு வாங்க, வந்து வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தஞ்சை பெரிய கோயிலை வந்து விசிட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. நன்றி.